என்னவென்று வியந்து பார்க்கிறீர்களா? உள்ளே இருக்கும் குழந்தையின் உடல் தலைகீழாக இருக்கிறது. எனவே சுகப்பிரசவமாக வேண்டும் என்பதற்காக அந்த மருத்துவர் தனது கைகளை கொண்டே அதனை லாவகமாக சரி செய்கிறார். இச்செயல்முறை எக்ஸ்டர்னல் செஃபாலிக் வெர்ஷன் என்று அழைக்கப்படுகிறது. பிரசவத்தின் போது குழந்தைகள் செஃபாலிக் பொசிஷன், அதாவது தலைப்பகுதி யோனியினை நோக்கி இருந்தால் சுகப்பிரசவம் சாத்தியமாகும். ஆனால் அனைத்து குழந்தைகளுக்கும் அவ்வாறு நடைபெறுவதில்லை. காரணம், அம்னியாட்டிக் சாக் என்ற பையினுள் இருக்கும் குழந்தை வளரும் பொழுது உருவத்தில் சிறிதாக இருக்கும். எனவே அது தாராளமாக தனது கை கால்களை வீசி மகிழ்ச்சியாய் உள்ளே சுற்றித் திரியும். வாரங்கள் உருண்டோட சுமார் 32லிருந்து 34வது வாரத்தில் அக்குழந்தை பெரிதாகி ஏதாவது ஒரு நிலையில் சிக்கிவிடும் நிலை உருவாகும். செஃபாலிக் நிலையில் இருந்தால் மிக்க நன்று. ஆனால் பிரீச் நிலையில் இருந்தால், அதாவது கால்கள் யோனியினை நோக்கி இருந்தால் சுகப்பிரசவம் முடியாமலாகிவிடும். குழந்தை இந்நிலையில் வெளிவந்தால் தலைப்பகுதி சிக்கிக்கொள்ளும் அல்லவா? எனவே இம்மாதிரியான நேரங்களில் உங்கள் மருத்துவர் இந்த செயல்முறையினை புரிந்து சுகப்பிரசவத்திற்கு வழிவகுப்பர். தாய்க்குலங்களே, உங்கள் உடல் பற்றிய இது போன்ற தகவல்களை நீங்கள் அறிந்திருப்பது உத்தமம். நன்றி.